Hello friends, welcome back to Spotlight Safari channel. டிஜிடெக்லேருந்து நம்ம ஒரு புதுசாக நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன மைக்கோட மாடல்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக் DMW 108. ஸோ இந்த மைக் நான் பர்டிகுலராக ஏன் வாங்கினேன், எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த மைக் உங்களுக்கு செட் ஆகுமா, உங்களோட பிளாகிங் செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைக்கான கேரிங் கேஸ்னு சொல்லலாம், நீங்கள் சார்ஜர்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தனியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சார்ஜர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கான எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைப்-C தான். கொஞ்சம் கொஞ்சமாக மைக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மைக் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இது நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் ஆக்சுவலி என்னோட கேமராவோடது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து என்னோட கேமராவோடது, இது தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது போட்டிருக்கு. 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் காமிச்சிட்டேன். பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டுங்கிறது இந்த கேரிங் கேஸில் சொல்கிறாங்க. TRRS to TRS கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் போடுறதுக்கான போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே 2 இது மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2 ரிங்கு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கேமராவுக்கு 3.5 mm ஓடது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம ஆடியோ ஜாக், நம்ம ஹெட்ஃபோன்ஸு மொபைல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து கேமராக்குன்னு இந்த மைக்கு நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணணும்னா இதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து கேமரா சைடு, இன்னொன்று வந்து நார்மல் நம்மளோட மைக் சைடு. ஸோ கேமரா சைடுங்கிறத கேமரான்னு மென்ஷன் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TRRS to TRS கேபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நார்மல் நம்ம கேபிள் தான். நார்மலாக இதே மாதிரி 2 சைடுமே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஃபோனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹெட்ஃபோன். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மைக்லேருந்து ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆக நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்-C இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ இதே டைப்-C வச்சு நீங்கள் இந்த மைக்கை சார்ஜும் பண்ணிக்கலாம், செப்பரேட்டாகவும் பண்ணிக்கலாம், இந்த சார்ஜிங் கேஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. வின் மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வின் மஃப்ளர், 2 மைக்குக்கு 2 வின் மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான நார்மல் டைப்-C கேபிள், ஸோ மைக்ரோ USB to டைப்-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா OTG. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மைக் சைடு, இன்னொன்று ஆப்பிள் ஐஃபோனுக்கான இது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப்-C நார்மலாக டைப்-C யூஸ் பண்ணுறது, அதை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் செப்பரேட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க இதோட பேர். ஸோ டிரான்ஸ்மிட்டர் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த 2 லைட்டுமே ஆஃப் ஆகிடும். அகைன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். பை டிஃபால்ட்டாக இந்த கேஸ்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஆன் ஆகிடும். பட் நீங்கள் இன்கேஸ் இதை மட்டும் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயம் இது மோடுக்கான சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த LED 2 அப்படிங்கிற LED இண்டிகேஷன் போயிடுச்சு பாருங்கள். ஸோ விச் மீன்ஸ் இது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருக்குது அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நீங்கள் அகைன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெட் இண்டிகேஷன் வந்துடும். ஸோ ரெட் இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கும் போது இது தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெட் லைட் மட்டும் எரியும். விச் மீன்ஸ் இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைப்-C யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் இந்த மைக்கில் அவுட்புட் வருதா இல்லையா, கேட்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் ரெக்கார்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிசீவர் சைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரிசீவர் சைடு இந்த சென்ஸ் இதை தான் நீங்கள் கேமராலேயோ இல்லை ஃபோன்லேயோ கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பேட்டரி இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பிளிங்க் ஆகுது இல்லை ரெட் லைட் எரியுது அப்படின்னா சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ LED 1 LED 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ப்ளூ LED இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு மைக் இருக்குது. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஆஃப் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு LED மட்டும் பிளிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் அது வந்து டிஸ்கனெக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் நீங்கள் அது கனெக்டில் இருக்கா இல்லை கனெக்டில் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணுறதுக்கான பட்டன், மியூட் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ இதை வச்சு நீங்கள் அவுட்புட் கேட்டுக்கலாம். அதே சமயம்
நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது அவுட்னு போட்டிருக்காங்க, அவுட்புட்னு போட்டிருக்காங்க. பட் கேமராவில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் சி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வச்சு தான் மொபைலை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இதை வச்சு கூட மொபைலை கனெக்ட் பண்ணலாம். பட் டைப் சி தான் இப்போ வர மேஜர் ஃபோன்ஸில் இருக்கிறனால டைப் சி போட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து மைக் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது மைக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் பர்டிகுலராக இந்த மாடல் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு மைக் மட்டும்தான் 3700 to 3500 to 4000 அந்த ரேஞ்சுக்குள்ளே மாறிட்டே இருக்கும் டைனாமிக்காக. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 3850 rupees அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த மைக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சாக சப்போர்ட் பண்ணும். யூனிவர்சலாக ஆப்பிள் ஐஃபோனுக்கும் சப்போர்ட் பண்ணும், கேமரா கூட நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மைக்கை நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதே சமயம் டூயல் மைக் இருக்கணும். இப்போ வந்து கூட யாராச்சும் பிளாகிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மைக்கு இன்னொரு பேர்கிட்ட இந்த மைக் கொடுத்துடலாம். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே செக்மெண்ட்டில் இன்னொரு மைக் நான் பார்த்தேன், மயனோ மைக் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டைப் சி மட்டும்தான். நீங்கள் டைப் சி மொபைலில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ வர கேமராஸ்லாம் டைப் சிக்கான ரெக்கார்டிங்கும் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ வர கேமராஸில் பிரச்சனை இல்லை. பட் பழைய கேமரா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு வீடியோ, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, அதுக்கு முன்னாடி அந்த சேலம் எக்ஸிபிஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 10 meters இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 meters தாண்டி போயிட்டுருக்கோம். ஒரு லைட்டாக காற்றடிக்குது. ஐ மீன் நாய்ஸ் கேன்சலேஷன் இது ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் ஆகிருக்கு, ஏரும் லைட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஏரில் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. நான் லைட்டாக ஒரு 4 ஸ்டெப் கீழேருந்து கிரவுண்ட்லேருந்து ஒரு 4 ஸ்டெப் மேலே ஏறி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் மேலே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஐ மீன் மேலே எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ணுது, கீழேருந்து நீங்கள் மேலே ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் மேலேருந்து வாக் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு நான் வாங்கி காட்டுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த அப்பளம் 60 ரூபாயாம். அப்பளம் புறாதிக்கா ஐஸ்கிரீமோ, அந்த ஐஸ்கிரீம் வாங்கினால அவன் அது வந்து 15 ரூபாய், அதை விட அதிகமாக தருவாங்க. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாய்ஸ் எதுவும் பெருசாக உங்களுக்கு கேப்சர் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 3rd ஃப்ளோர்லேருந்து ஒரு ஸ்ட்ரீட் எண்ட் வரைக்கும் போகிறேன். ஐ மீன் இந்த ஸ்ட்ரீட் இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த யூனிவர்சல் சப்போர்ட்டு, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஒரு எக்ஸிபிஷன் போய் அங்கே ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஸோ அங்கே பயங்கர நாய்ஸாக இருந்தது. பட் அதை கூட ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் டிஸ்டன்ஸ் கவர் மட்டும் லைட்டாக கொஞ்சம் இடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. லைட்டாக ஓரளவு இவங்க சொல்லியிருக்கிறது 50 மீட்டர்னு சொல்கிறாங்க. பட் அது 50 மீட்டர் கவர் பண்ணுதா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி தெரியல எனக்கு, இது 50 மீட்டர் தான் இருக்குமா. நான் வீடியோவில் வந்து நான் வரும்போது உங்களுக்கு போடுறேன் இது எவ்வளோ மீட்டர் நான் போனது அப்படிங்கிறது. பேட்ரி லைஃப், ஸோ இதோட பேட்ரி லைஃப் எவ்வளோ மணி நேரம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டவுட் வந்து வரலாம் உங்களுக்கு. இதில் பேட்ரி லைஃப் எவ்வளோ வரும்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 hours வந்து வரும். டிரான்ஸ்மிட்டர் சைடில் வந்து 10 hours வரும், ரிசீவர் சைடு வந்து 8 hours வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் வந்து 8 hours வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 8 hours எப்படி ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 4 hours உங்களுக்கு கேப்சர் ஆகி நிற்கும். ஸோ இந்த மைக்கில் வந்து 4 hours வந்து வரும். அதை தவிர்த்து வந்து இந்த கேஸில் கேரிங் கேஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மைக் நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க, டீசெண்டான மைக், நீங்கள் கேமரா, ஆப்பிள் ஐஃபோன், நார்மல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஸோ இந்த மாதிரி நிறையா மொபைல்ஸை நான் மாற்றி பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க.
பட் அகைன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு பர்டிகுலராக தெரியல, டிஸ்டன்ஸ் மட்டும் லைட்டாக கம்மியாக கவர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப நீங்கள் டிஸ்டன்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற போது மட்டும் இந்த மைக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை தவிர்த்து இந்த மைக் வந்து உங்களுக்கான ஒரு சூப்பரான மைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3500 ரேஞ்சில் வந்து ஒரு எல்லாமே சப்போர்ட் பண்ணதுக்கான மைக் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.